ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்னைக்கு மார்னிங் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி வித்து சுரக்காய் தோசை. இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிஸ்டருடைய ஃபேவரட்னு சொல்லலாம். அவங்களும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த பூண்டு சட்னி தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் தோசை. இந்த சொரக்காய் தோசை நம்மளுக்கு பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க, சொரக்காயை நம்ம இது பண்ணி கொடுத்தாலும். ஸோ நம்ம இந்த சொரக்காயை நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட ஜீரகம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், 2 சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு அரைச்சிட்டு மாவு நம்ம எப்படி நார்மல் இட்லி மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தோசை மாதிரி ஊற்றிட்டு அந்த பூண்டு சட்னியில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.